போக்குவரத்து தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிற்சங்கம் வேலை நிறுத்தம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், போக்குவரத்து தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அவர்கள் என்னென்ன கோரிக்கை எல்லாம் முன்வைக்கிறாங்க? அருணா, போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஏற்கனவே கடந்த மாதம் வேலை நிறுத்தம் செய்ய இருப்பதாக நோட்டீஸ் வழங்கி இருந்தார்கள். போக்குவரத்து தொழிலாளருக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி இருக்க வேண்டும். இன்னும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அரசு பேசவில்லை. அதே போன்று காலியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கிட்டத்தட்ட 20,000 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தொழிற்சங்கங்கள் கூறுகின்றனர். அதே போன்று வேலை காலி பணியிடம் நிரப்புவதில் ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய பணி நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். இதற்கான பேச்சுவார்த்தை 27ஆம் தேதி கடந்த மாதம், அதே போது தற்பொழுது பேச்சுவார்த்தை தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் குறித்து அரசு எந்தவிதமான உறுதியும் அளிக்கவில்லை. 2 முறை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற போதும் எந்த உத்தரவாதமும் தமிழக அரசு வழங்கவில்லை என்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக CITU, AITUC, HMS, MLF உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தனியாகவும், அதே போன்று அண்ணா தொழிற்சங்க பேரவை ஏற்கனவே அவர்கள் தனியாக வேலைநிறுத்தம் நோட்டீஸ் வழங்கியிருந்தார்கள். எனவே அவர்களும் வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னதாக தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில், அந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நல ஆணையம், அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள், அதே போன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் சுமூகமான முடிவு எதுவும் ஏற்படாத காரணத்தால் வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வேலைநிறுத்த போராட்டம் எப்படி செய்ய இருக்கிறார்கள், எவ்வளவு தொழிலாளர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவலை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களிடம் பேச இருக்கிறாங்க. அருணா, ராஜ்குமார், இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று காலை செய்தி குறிப்பு மூலமாக தொழிற்சங்கத்தினிடம் வலியுறுத்தி இருந்தார்கள். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியம் இருக்கிறது. எனவே வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் இன்று மாலை 3 மணியிலிருந்து தற்போது வரை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. சுமூகமான முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குவதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். சென்னையில் இருந்து மட்டுமே அரசு பேருந்துகள் மூலமாக 5.5 லட்சம் பேர் சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்காக செல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் நேரடியான பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே பலர் முன்பதிவு செய்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 9ஆம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். தற்போது இந்த வேலைநிறுத்த போராட்டம் சம்பந்தமாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா அல்லது அவருடைய போராட்டத்திற்கான திட்டமிடல் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தான் இன்னும் அடுத்த கட்டமாக அதற்கான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஆனால் முழுமையான வேலைநிறுத்தத்துக்கு சென்றார்கள் என்றால் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். அருணா, போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது.